This channel does not promote or encourage any illegal activities. All எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குடா. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிறத ஒரு மாசத்துல சம்பாதிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இனிமேட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் லாஜிக் இல்லை. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் லாஸ்ட்டில் இருந்தாலும் ஓகே, கரெக்டாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும், உங்களால் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். ஆல்ரெடி ப்ளே பண்ணவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். புதுசாக ஏதாச்சும் பாருங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ட்ரிக் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 to 11. இந்த ட்ரிக்கோட பேர் பார்த்தீங்கன்னா 3 to 11 தான். ஸோ இது எப்படிங்கிறத நான் பேக்ரவுண்ட் நான் ப்ளே பண்ணியே காமிக்கிறேன், அதை வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்மாலில் ஒரு ₹100 நான் பெட் பண்ணியிருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வின் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ₹100 ப்ராஃபிட்டு. இந்த 3 to 11ங்கிற பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே சார்ட்டை பாருங்க. சார்ட்ல பார்த்தீங்கன்னா 3 ஸ்மால் 3 பிக் இருக்கு. கீழே இருக்க 3 ஸ்மாலை விட்டுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 பிக்கு 2 ஸ்மாலு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, கீழே 3 ஸ்மாலு, மேலே 3 பிக்கு, திரும்ப 3 ஸ்மால் தான் வரணும். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆயிருக்கு. 9ங்கிற இடத்துல இருந்து பிக் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் வரும். ஓகேவா, 3 பிக்கு 2 ஸ்மாலு, ஒரு பிக்கு, ஒரு ஸ்மால், இதான் பேட்டர்னு. இது பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க. நான் திரும்ப கூட ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3 to 11னா என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா 3 பிக் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மால் வந்திருக்கு. 3 to 3னா 3 பிக் 3 ஸ்மால் வரும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 வந்து அது பிரேக் அவுட் ஆயிருச்சு. அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனா மட்டும் நீங்க நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எடுக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல ஸ்மால் லாஸ் ஆகி 3 பிக் 2 ஸ்மால் 2 பிக் வந்துச்சுன்னா நீங்க அகைன் பிக் தான் பெட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து 3 to 3 பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 3 to 1 1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான். இது வந்து மோஸ்ட்டா எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்துமே இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, பேட்டர்ன் நீங்களே பிரேக் அவுட் பண்றீங்க. இப்ப கேம்ல பார்த்தீங்கன்னா, பிக் ஸ்மால்னு போயிட்டு இருக்கலாம். நீங்களும் அத கன்டின்யூ பண்ணி அதே மாரி தான் பெட் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப பிக் ஸ்மால்னு வரப்ப திரும்ப பிக் வரும். அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்னு நீங்க நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, கேம்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இதே மாரி கன்டினியூவா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க பிரேக் அவுட் பண்ண நினைச்சா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ நீங்க கேம ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல நான் ஸ்மால்ல பார்த்தீங்கன்னா ஒரு ₹50 நான் பெட் பண்றேன். என்ன பேட்டர்ன் ஓடிட்டு நீங்களே பாருங்க. ஸ்மாலு, பிக்கு. இப்ப அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் வரணும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ₹50 பெட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்னு. நண்பா அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாத்துலயும் காமனா ஒரு விஷயம் தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிக் ஸ்மால்னு போயிட்டு இருக்கப்ப நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க, லாஸ் தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ₹50 ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, நான் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு தெரியும் பேட்டர்ன். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்மாலு, ஒரு பிக்கு, ஒரு ஸ்மாலு, ஒரு பிக் இருக்கு. 3 ஸ்மால் வந்திருக்கு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல. ஆனா 2 பிக் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் வரும். அந்த மாரி பிக் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் திரும்ப அகைன் ஒரு ₹50 நான் பெட் பண்ணுவேன். ஸோ அத விடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கேம்ல முக்காவாசி பேர் ஓவர் ட்ரேட் பண்றீங்க. அத குறைச்சுக்கோங்க. டெய்லி ப்ரெடிக்ஷனா இருக்கணும். குரூப்ல பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரெடிக்ஷன் குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுங்க. நானும் இனிமேட்டு குரூப்ல ஆக்டிவா இருக்க பாக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் பாத்தீங்கன்னா, பிக்ல அகைன் ஒரு ₹50 எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஜிக்ஸாக் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆவல. ஏன்னா ஒரு ஸ்மாலு, ஒரு பிக், ஒரு ஸ்மாலு, ஒரு பிக் 3 ஸ்மால் இருக்கு. ஆனா பிக் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வரதுக்கு பாத்தீங்கன்னா ஹை சான்ஸ் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ₹50 கட்டுறேன்னா, என்கிட்ட அதுக்கேத்த அமௌண்ட் இருக்கு. நான் லெவல் மெயின்டெயின் பண்ண தெரியும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம புதுசா பார்த்துட்டு யாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹை பெட் பண்ணாதீங்க. இதுல பணம் இழக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நண்பா அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரிக்ஸ்லாம் என்னால சொல்ல முடியும் அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே காமனா சொல்ற விஷயம் தான். பட் இதுக்காக யாருமே ஆன்லைன் கிளாஸ் போவாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ரூ. 1500, ரூ. 2000 கட்டி நீங்க ஆன்லைன்ல இந்த மாரி ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஏன்னா இந்த மாரி நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ரெகுலரா வரும். ஸோ எல்லாமே இத பார்த்து நீங்க ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாரி ஹேக்குமே பார்த்தீங்கன்னா, பை பண்றத நான் தவிர்க்க தான் சொல்றேன். நான் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தல ஹேக் பை பண்ணணும். என்ட்ட இருக்கு. ஸோ அத வச்சு எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா மட்டும் எனக்கு டெலிகிராம்ல டிஎம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ட்ரிக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ட்ரெண்ட் தான். இந்த இதுல முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பிக் வந்தாலே ஆப்போசிட்டா ஸ்மால்ல கட்ட ஆரம்பிச்சுருவீங்க. அது மாரி கட்டுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, 14, 15 பிக் இல்ல 15 ஸ்மால் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வரும் கேம்ல. அந்த மாரி டைம்ல நீங்க ஆப்போசிட்டா நீங்க பிரேக் பண்ண நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் வரும். எப்பயுமே நீங்க கேமோட ட்ரெண்டே ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணா மட்டும் தான் உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கட்டினீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான் ஆயிருக்கும். எனக்குமே சரி. இந்த இடத்துல பிக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 பெட் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9 பிக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்ப்போம்.
பாத்தீங்களா? இந்த இதுல பாத்தீங்கன்னா பிக் வின் ஆயிருச்சு. எனக்கு ₹100 ப்ராஃபிட். நான் எதனாலனா கேமோட ட்ரெண்ட ஃபாலோ பண்றேன். ஸோ நீங்களே பாத்தீங்கன்னா கேமோட ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணுங்க. ஒரு 3 பிக் கன்டினியூஸா வந்தாலே 4வது பெட்டிங்ல இருந்து நீங்க பிக் சைடே பெட் பண்ணுங்க. அது ஸ்மால் வந்து 1 லெவல் லாஸ் ஆனா கூட பரவால்ல. பட் 3 பிக் தொடர்ச்சியா வந்தா நீங்க அதுக்கப்புறம் பிக்லயே பாத்தீங்கன்னா பெட் பண்ணுங்க. ஸ்மால் வர வரையுமே நீங்க பிக்லயே பெட் பண்ணா நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். சரி, ஓகே நண்பா. நம்ம 3 ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தாச்சு. இது இன்னைக்கு போதும். நம்ம இனிமேட்டு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரான ட்ரிக்ஸ்லாம் நம்ப அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்க சப்போர்ட்ட குடுங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்றேன். சரி, ஓகே. பாய் பாய். நன்றி நன்றி நன்றி.